அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு வாரம் அந்த ஆத்மா சபைக்கு வரலன்னா போய் சந்திங்க. பாஸ்டர் போய் பார்க்கட்டும் இருக்காதுங்க. உங்க சபையில் உள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் சந்திங்க. உங்க தெருவில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையிலிருந்தே ஊழியம் செய்யறது உங்க கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. யானாதானான்னு சும்மா இருந்துட்டு போறதுக்கு இல்லை, சும்மா இருந்துட்டு போறதுக்கு இல்லை. சபை ஆத்மா ஆதாயத்தை பண்ணணும், ஆத்மாக்களை சபைகளில் சேர்க்கணும், ஆத்மாக்களை சபைகளில் கொண்டு வரணும். தோமாங்கிற மனுஷன் நம்முடைய தேசத்துக்கு வந்தான். அவன் சந்திச்ச அத்தனை மக்களும் மேல்தட்டு மக்கள், ராஜாக்கள், ராஜா மந்திரிகள், சிற்றரசர்கள். இன்னைக்கு நம்மளால ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்த முடியலையே. புது பாஷை, புது உடை, புது கலாச்சாரம், இத்தனை நிலைமையிலே வந்து எத்தனையோ மன்னர்களை ரட்சிப்புகளை நடத்தினானே அந்த மனுஷன். அந்த மனுஷனே மறந்து போனோமே, அந்த மனுஷனே மறந்து போனோமே. நம்மளுக்கு தெரிஞ்ச நபர், பக்கத்து வீட்டில் உள்ளவர், இவரை ஏன் நம்மளால ரட்சிப்புகளை நடத்த முடியல? ஐயா நான் வேலை செய்கிற இடம், ஐயா நான் படிக்கிற இடம், ஏன் ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்த முடியல? ஒருத்தர் ஆண்டவருக்குள்ள ஏன் கொண்டு வர முடியல? வாஞ்சை இல்லை, வாஞ்சை இல்லை, சபை மேல வாஞ்சை இல்லை. எச்சரிக்கையா இருங்க. நாட்கள் கடைசி. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். முதலாவது ஒரு சபையை குறித்து சொன்னேன், அது நாம கூடுற இடம். இப்போ ஒரு சபையை குறித்து சொல்றேன். வாசிங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை கெடுத்தா தேவன் யாரை கெடுப்பாரு? ஹல்லேலூயா. புரியலையோ? என்ன சொல்ல வரேன்னு புரியலையோ? ஹல்லேலூயா. உங்க கண்ணு முன்னாடி உங்க பிள்ளை அவனுக்கு தவறான ஒரு போதை பொருளோ இல்லாட்டா ஏதாவது ஒண்ணு இல்ல, ஒன்னும் இல்ல, அவனே அவன் காயப்படுத்திக்கிட்டான். கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் படைச்சாரு. ஆடு மாடு மிருக ஜீவன் தேவதூதர்கள் என்னெல்லாமோ படைச்சாரு. ஆனா யாரையுமே அவர் சாயலா படைக்கல. இந்த மனுஷனை மட்டும்தான் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சாயலை வச்சுட்டு என்னெல்லாம் பண்றோம்? ஆமென். ஐயா ஆண்டவர் உன்னைய புகைப்பழக்கம் பண்ணுறது நல்லது அப்படின்னாருன்னா ட்ரெயினுக்கு போகிறது மாதிரி ஒரு ஓப்பனை வச்சு விட்டுருக்க மாட்டாரா? எப்பவுமே புகை விட்டுட்டே ரெண்டு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, புகை பிடிப்பது பாவம்னு அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கிறான். அதையே வச்சுட்டு நம்ம ஆட்கள் விடுற புகை இருக்குது. உன் உடம்ப காயப்படுத்துறது மாதிரி என்ன பண்ணினாலும் அது பாவம். ஆமென். யார் மேலேயாவது உள்ள கோபத்தில் நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் உபவாசத்தை சொல்லலை, நீங்க ஃபாஸ்டிங் இருக்கிறத பற்றி நான் பேசவே இல்லை. என் வீட்டில் யாருக்கையாவது அம்மா அப்பா கூட உள்ள பிரச்சனை, இல்லை கணவர் கூட உள்ள பிரச்சனை, இல்லை மனைவி கூட உள்ள பிரச்சனை, அதுக்கு நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்க சரீரத்தின் மேல வாஞ்ச இருக்கா? ஏன்னா எப்படியாவது போட்டோம் செத்து போறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை காயப்படுத்த உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். உங்களாலேயே உங்களை பத்திரமா பார்த்துக்க முடியலையே, நீங்க எப்படி அடுத்த ஆளை பத்திரமா பார்த்துப்பீங்க? உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. என்னாலே என்னை நேசிக்க முடியலையே, எப்படி நான் எனக்கு பிறனை நேசிப்பேன்? எப்படி எனக்கு சகோதரன் நேசிப்பேன்? எப்படி எனக்கு நண்பனை நேசிப்பேன்? ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. பூலோகத்தில் வாழ்ந்துட்டு போறதுக்கு மட்டும் ஆண்டவர் உங்களை என்னை படைக்கல. நம்ம மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்து போயிட்டாங்க.
நிறைய பேர் மறந்தாச்சு. அதனால தான் மனம் போன போக்கில் வாழ்றது. கோபத்தில் பேசுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது, சிந்திக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது, செய்யறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் கிருபையா அவங்கள வச்சிட்டு இருக்கிறாரு. கிருபையின் காலத்துக்குள்ள இருக்கிறீங்க. அதனால நீங்களும் நானும் தப்பிட்டு இருக்கிறோம். நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்துக்கும், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும், நீங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிற வாழ்கிற வாழ்க்கைக்கும் பதில் கொடுக்க வேண்டிய காலம் வரும். மற்றவங்களை விட்டுருங்க, ஆண்டவரை பத்தி அறியாதவங்களை விட்டுருங்க. நான் உங்களை என்னையும் குறித்து பேசுறேன். தெரியாம பண்ணிட்டு இருக்கான் போட்டோம். ஆனா சத்தியத்தை தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மரணத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு போனோம், இல்லை நரகத்துக்கு போனோம். ரெண்டுல ஒரு இடத்துக்கு போனோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஞாபகத்தில் இல்லாததுனால தான் தன்னைத்தானே காயப்படுத்துகிற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அன்னைக்கு ஒரு தம்பியை பார்க்க போனேன். கையில் இந்த இடத்துல பிளேடால வெட்டி இருக்கிறான். எதுக்குன்னு கேட்டால் ஏதோ கோவமா, ஏதோ பிரச்சனையா, எனக்கு இருக்க பிடிக்கலன்ட்டு. உன் உயிரை முடிச்சு கொள்றதுக்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஐயா, உங்க தெருவில் ஒரு துர்மரணம் நடந்துன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க மேல எப்படி நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களோ, கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தின் மேல எப்படி வாஞ்சியா இருக்கிறீங்களோ, அதே போல அதே போல அதே போல உங்க அயலான் மேலே அன்பு செலுத்துங்க. இந்த வாஞ்சா உங்களுக்கு இல்லைன்னா கர்த்தருடைய சாபம் உங்க மேல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல எனக்கு வாஞ்ச இல்லைன்னா நான் எப்படியும் போவேன். காலையில் வீட்டில இருந்து கிளம்புவேன், அப்படியே சுற்றுவேன், வருவேன், தின்னணும்னா தின்னுவேன், இல்லைன்னா இல்லை. இப்போ நான் என் கூட என்னை நம்பி ஒருத்தன் வாரான்னு அவனே என்ன பண்ணுவேன், அவனையும் இதே மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். சரி, நான் காலையில் எழும்புறேன், குளிச்சு நீட்டாக கிளம்பியாச்சு, போகணும், வேலைக்கு போகணும், வரணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும், சாப்பிடணும். இப்படி இருந்தால் என் கூட ஒருத்தனை கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவேன், அவனையும் அப்படியே தான் பண்ணுவேன். என் மேலே எனக்கு அக்கறை இல்லைன்னா அவனும் பரிதாபம், பட்டினி தான். எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் சரீரத்தையும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தையும் சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ காயப்படுத்தாதுங்க. உங்கள் நாவை காத்துக்கொள்ளுங்க, நாவை காத்துக்கொள்ளுங்க. கோபம் வந்ததேன்னு சொல்லி வார்த்தைகளை கொட்டிடாதுங்க. கோபம் வந்ததேன்னு வார்த்தைகளை கொட்டிடாதுங்க. பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அடுத்ததாக ஒரு வாஞ்சியை பற்றி சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள்னா யாருன்னா பாஸ்டர்ஸ், ஏன்னா ஊழியம் பண்ணுறவங்க, ஜெப ஊழியம் பண்ணுறவங்க, மிஷினரி ஊழியம் பண்ணுறவங்க. மொத்தம் எத்தனை ஊழியம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை விதமான ஊழியம் ஒரு சபைக்குள்ளே இருக்குன்னு தெரியுமா? முதலாவது ஊழியம் போதக ஊழியம், சர்ச் பாஸ்டர்மாங்க. அடுத்தது அப்போஸ்தல ஊழியம். அந்த ஊழியம் என்ன? போகணும், ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும், அதில் ஒருத்தரை தலைவரை நியமிக்கணும், அவனை அந்த சபை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்துக்கிட்டு அடுத்த கூட்டத்தை பார்க்க போயிடணும், அடுத்த ஆத்மாக்களை பார்க்க போயிடணும். இது அப்போஸ்தல ஊழியம். இது சுவிசேஷ ஊழியம். அடுத்தது இது என்ன ஊழியம்? சபைக்குள்ள இருக்கணும், வெளியே போகணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஆத்மாக்களை ரட்சிக்கப்பட வைக்கணும், சபையில் கொண்டு சேர்க்கணும். தீர்க்க தரிசன ஊழியம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே சொல்லணும். உன்னையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தர் சொல்றதை அப்படியே சொல்லணும், உணர்வடை வைக்கணும், சபைகளை கொண்டு சேர்க்கணும். மிஷினரி ஊழியம், ஜெப ஊழியம். இன்னைக்கு நிறைய தீர்க்க தரிசன ஊழியங்களை நான் நம்புறதில்லை. நிறைய தீர்க்க தரிசன ஊழியங்களை நான் நம்புறதில்ல. ஆண்டவர் எனக்கே தீர்க்க தரிசனத்தை வரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நிறைய தீர்க்க தரிசிகளை நான் நம்புறதில்ல. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி
ஃபேஸ்புக்கில் ஒரு பரவலான ஒரு பிக்சர் ஒன்று ஷேர் ஆகிட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லி, தேசிய அளவில் ஒரு கட்சி, மாநில அளவில் ஒரு கட்சி நம்மளுடைய தேசத்தை ஆள போகிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்சியை நீ வெற்றியை பார்க்க போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மாவாவது போடக்கூடாதா, இவன் ஃபோட்டோவையும் போட்டு தெளிவான அட்ரஸையும் போட்டு அனுப்பி விட்டாச்சு. தேர்தல் முடிவு வருது, இவன் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு மாறா அப்படியே விழுது. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் யாரோடது? வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. எனக்கும் நான் எங்கேயாவது இருப்பேன், திடீர்ந்தாலும் ஏதாவது ஊழியக்காரங்க வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, தம்பி உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்துகிறாரு, இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது, நீங்கள் விழிப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த காரியம் உண்மைதானா, இந்த மனுஷன் மூலமாக நீங்கள் பேசுனது உண்மைதானா, உண்மைனா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்பேன். அடையாளத்தை கேளுங்க, தப்பு இல்லை, அது அப்படியே விசுவாசிக்காதுங்க. ஏன் இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஊழியக்காரன் சாதாரணமாக வர்றதில்லை. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கடினமான ஊழியத்தை எவராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை, அப்படிப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷனை பேசும்போது எச்சரிக்கையா பேசுங்க. ஏன் ஒரு ஊழியக்காரன் அவனும் மனுஷன் தான், பாடுள்ள மனுஷன் தான். அவன் பண்ற தப்ப சொல்றது தப்பு கிடையாது. பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. அது சொல்ற விதத்தில் இருக்கு. ஒரு ஊழியக்காரனுக்கு நேர கையை தூக்குனீங்கன்னா அன்னைக்கு முடிச்சார் ஆண்டவர் உங்களை. காவல் கிணறு பக்கத்தில் முந்தி ஒரு கர்த்தருடைய மனுஷன் இருந்தார். அவரோட வேலை என்னன்னா தெரு பிரசங்கம் பண்ணுறது தான் அவரோட வேலை. போவார், மற்ற பழைய பேண்டு செட்டு வச்சு சத்தமாக அடித்து பாட்டு பாடுவார். ஜனங்க கூடுவாங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவார். ஒரு நாள் போய் இப்படி பாட்டு பாடிட்டு செய்தியை சொல்லும்போது ஒரு மனுஷன் நல்லா குடிபோதையில் வந்தான். இங்கே எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு சட்டை எப்படி கையை வாங்கினா, கை கீழே இறக்க முடியலை, இப்படியே தான் நிற்கிறான். ஹல்லேலூயா. கை இப்படியே தான் நிற்குது, ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கை இப்படியே தான் இருக்குது. அவனால் கையை யாத்தவும் முடியலை, இறக்கவும் முடியலை, அப்படியே நிற்கிறான். அவர் பார்த்தாரு, சரி தம்பி கொஞ்ச நேரம் நின்றுக்க, நான் செய்தியை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அவருக்கு வேலைகள்லாம் முடித்தார். கடைசி நேரத்தில், தம்பி நீ கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கணும், கர்த்தரை அறிஞ்சிருக்கணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் பண்ணக்கூடாது, கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவனை ஜெபம் பண்ணி அந்த கையை சரி பண்ணி விட்டார். அவன் ஜெபம் பண்ண பிறகுதான் அவனுக்கு கையை கீழே இறக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரிதான். ஒருவேளை ஆண்டவர் அவனை பெருசாக வச்சிருக்கலாம், இல்லை அற்பமாக இருக்கலாமே, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு. சிலர் ஆண்டவர் பெரிய கூட்டங்களை நடத்த அழைச்சிருப்பாரு, சிலர் ஆண்டவர் வீட்டிலே உட்கார்ந்து ஜெபம் பண்ண அழைச்சிருப்பாரு, அது அவங்களோட அழைப்பு. ஆனால் நம்மளுடைய பார்வையில், என்னுடைய பார்வையில் எல்லாருமே ஒரே தேவனுக்காண்டி தான் ஊழியம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தான் ஆகணும். எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையும் விருதாவாய் வருகிறது இல்லை. சொன்னா அப்படியே நடக்கும். ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சபிச்சாம்னா சபிச்சது போலவே போகும். ஐயா, ஒரு ஊழியக்காரனை பற்றி தவறான ஒரு கருத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்கள் காதுகளில் ஆண்டவர் கேட்க வைக்கிறாருன்னா, அதை பற்றி நீங்கள் 4 பேர்கிட்ட போய் சொல்லி தம்பட்ட அடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கலை. அவனுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, உன்னுடைய நிலைமை மாறுறதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க.
உன்னுடைய பிரச்சனைகள் மாறுறதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. உங்க பகுதியில் எப்படின்னு தெரியாது, எங்க பகுதியில் சிலர் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணு, அவனுங்க வீட்டில் எப்படி ஒரு பிரச்சனையாம் பார்த்துக்கோங்கன்னு. கர்த்தர் கணக்கு கேட்பாரு. ஊழியக்காரனுக்கு விரோதமாக கையை நீட்டிங்கன்னா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. உங்களுடைய ஆசீர்வாத தடைகளுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். ஹல்லேலூயா. முதலாவது திறவுகோல் முடிஞ்சு போச்சு. அடுத்த திறவுகோல் என்ன? கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் எல் ஷடாய். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம், எல்லாவற்றின் மேலும் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு நல்ல கைதட்ட கொடுங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஐயா, கர்த்தர் என் மீது சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை வந்த உடனே கலெக்டர் எஸ்பின்னு தேடி ஓட மாட்டீங்க. ஆமென். ஒரு கடன் பிரச்சனை வந்துட்டு அதுக்கு காரணம் யாரு? நீங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்வாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேடி ஓட மாட்டீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க.